ரஷ்யா உக்ரைன் போரில் அமெரிக்கா, யூரோப்பிய யூனியன் போன்ற இந்த நாடுகள்லாம் உக்ரைனுக்கு சப்போர்ட்டா நிறைய ஆதரவு தெரிவித்து ஆயுத உதவிகள்லாம் நிறைய செஞ்சு இன்னைக்கு வரைக்கும் அந்த வார் நடக்கு அப்படின்னா அதுக்கு அமெரிக்கா, இந்த யூரோப்பிய யூனியனுடைய அவங்களுடைய ஆதரவும் ஆயுத சப்ளை தான் காரணம். ஆனால் பெரும்பாலான உலக நாடுகள் நமக்கு ஏன் அமெரிக்காவுக்கு அல்லது ரஷ்யாவுக்கு சப்போர்ட்டாக நம்ம ஏன் போகணும் அப்படின்னு ஒதுக்கி நின்று மற்றவங்களாம் வேடிக்கை பார்க்குறாங்க. இந்தியா மட்டும்தான் அமெரிக்கா எவ்வளவு மிரட்டல் பண்ணாலும் மிரட்டலுக்கு அடிபணியாமல் நம்ம நாடு தாங்க நமக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி ரஷ்யாட்ட குறைஞ்ச விலையில் நம்ம ஆயில் வாங்கிட்டு ரஷ்யாவுக்கு சப்போர்ட்டு அல்லது உக்ரைன் சப்போர்ட் அப்படின்னு இல்லாமல் நம்ம நலனை மட்டும் முன்னிட்டு நம்ம ஆயில் வாங்கிட்டு இருக்கிறோம். இப்போ திடீர்னு வர்ற டிசம்பர் 4, 5 இந்த 2 நாட்களில் இந்தியாவில் புதுடெல்லியில் வச்சு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினும் இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களும் அங்கே மீட் பண்ண போகிறாங்க. 23வது உச்சி மாநாடு நடக்க போகுது. இதனால் இந்தியாவுக்கு என்னங்க பலன்? அமெரிக்கா, மேற்கத்திய நாடுகளுடைய உறவு இன்னும் நமக்கு மோசப்படுமா? உண்மையான நமது நண்பன் அமெரிக்காவா அல்லது ரஷ்யாவாங்க? வாங்க பார்க்கலாம். 24/2/2022 அன்னைக்கு ரஷ்யா உக்ரைன் மேல, அதாவது யூரோப்பிய யூனியன் கூட உக்ரைன் சேரப்போகுது. அப்படி சேரக்கூடாது, சேர்ந்தனா எங்க ரஷ்யா நாட்டுக்கு ஆபத்து, நான் சொல்லி கேட்க மாட்டேங்க, என் நாட்டுக்கு ஒரு பேராபத்து வந்துடும் நீ சேர்ந்தேனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கல, நான் போர் தொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரஷ்ய பிரசிடென்ட் விளாடிமிர் புட்டின் 24/2/2022 அன்னைக்கு உக்ரைன் மீது ஒரு போர் தொடுத்து அதுல ஒரு 20% நாடையே பிடிச்சிட்டாரு அவரு. ஏறத்தாழ 3.25 வருடங்கள் ஆகுதுங்க இந்த ரஷ்யா உக்ரைன் மீது போர் தொடுத்து. ஆயுதங்கள் எல்லாம் சப்ளை பண்ணி இந்த போர் இவ்வளவு நாள் இழுத்தடிக்கிறதுக்கு காரணமே அமெரிக்கா தான். யூரோப்பிய யூனியன் மொத்தமே ஒரு 30-40% உதவி பண்ணாங்கன்னா அமெரிக்கா மட்டும் 60% உதவி உக்ரைனுக்கு செய்து இந்த போர் நடிக்கிறதுக்கு ஒரு காரணம் அமெரிக்கா தான். ஆனாலும் கூட பாருங்க, இப்போ டொனால்டு ட்ரம்ப் 2வது தடவை பிரசிடண்டா வந்த பிறகு அவர் பல்வேறு சமயங்களில் எனக்கு நோபல் பீஸ் பிரைஸ் வேணும் அப்படின்னு சொல்லி பல்வேறு செயல்கள் செய்யும் போது உக்ரைன் போரை நான் முடிவுக்கு கொண்டு விடுவேன், நான் சீஸ்ஃபயர் உடனே கொண்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி அவர் ட்ரம்ப் முயற்சி பண்ணார். ஆனால் அவர் முயற்சி பண்ணார்னா உண்மையான நோக்கம் இந்த ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவது மட்டுமல்ல, அவருக்கு பர்சனல் கெயின் வேற. இது வரைக்கும் உக்ரைனுக்கு நாங்கள் ஆயுத சப்ளை பண்ணோம், அது கடனா வச்சுக்கிடணும், அதுக்கு பதில் நீங்க ரேர் எர்த் மினரல்ஸ் இதெல்லாம் எங்களுக்கு சப்ளை பண்ணணும், ஒரு ஒப்பந்தம் போட்டு வாங்கிக்கிட்டாரு. இனிமேல் தரதா நாங்க போற கடன் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பர்சனல் கெயினுக்காக வேண்டி இந்த போர்ல எப்படியாவது நம்ம ஒரு நோபல் பீஸ் பிரைஸ் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விளாடிமிர் புட்டின் என்னுடைய ஃப்ரெண்டுங்க, நான் போற ஈஸியா முடிவு கொண்டு வந்துடுவேன் அப்படின்னு அரைகூவல் விடுத்துக்கிட்டு இருந்தார். ஆனா அவர் புட்டின் கேட்ட பாடு இல்லைங்க, இன்னைக்கு வரைக்கும் ஒண்ணுமே நடக்கல. அப்பப்ப மிரட்டி பார்த்தாரு, சாங்ஷன் பண்ணி சொல்லி பார்த்தாரு, எதுவுமே நடக்கலைங்க. கடைசியில அந்த சாங்ஷன்ல கூட பாருங்க ஒரு மிகப்பெரிய ஒரு பாரபட்சம். இப்போ இந்தியா, பிரேசில், சைனா இவங்கெல்லாம் மேஜரா ரஷ்யாட்ட ஆயில் வாங்குறாங்க. நீங்க ஆயில் வாங்க போய் தாங்க வார் என்ன தொடர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வெப்பன் கொடுக்க போய் தான் உக்ரைன் போர் இன்னும் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. அதை சொல்லல, நீங்க ஆயில் ரஷ்யாட்ட வாங்க போய் தான் ரஷ்யா அந்த பணத்தை வச்சுட்டு போரை தொடர்ந்து நடத்துறாரு. சீஸ்ஃபயருக்கு ஒத்துக்கணும் அப்படின்னா இன்டைரக்டா நீங்க ஆயில நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி ஒரு பாரபட்சமா இந்தியா, பிரேசில், சைனாவுக்கு டாரிஃப் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்டதை போட்டார். இந்தியாவுக்கு 50% போட்டு மிரட்டினார். இன்னைக்கு வரைக்கும் இந்தியா அவருடைய மிரட்டலுக்கு அடிபணியவே இல்லைங்க. அப்படியே ஸ்டெப்பா நிற்கிறாங்க. உலக நாடுகளுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம். அவர் இவராட்ட மிரட்டிட்டே இருக்காரு, அவர்வாட்ட போய்கிட்டே இருக்காரு, அப்படி என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்புல இருக்கிறாங்க உலக மக்கள்லாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அமெரிக்கா பாருங்க ஒரு நீலி கண்ணீர் வெடிக்கிறது. இந்த மாதிரி ரஷ்யா உக்ரைன் மீது போர் தொடுக்கிறதுனால பல்லாயிரக்கணக்கான உக்ரைனிய மக்கள் கொல்லப்படுகிறார்கள். மிகப்பெரிய மனித உரிமை மீறல் நடந்துட்டு இருக்கு. என்னங்க இது, போற முடிவு கொண்டு வந்தே ஆக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவுடைய நேச நாடுகள் கூட இப்படியே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா உண்மையிலேயே இஸ்ரேல் ஹமாஸ் போர் நடக்கலையா, பாலஸ்தீனத்தில் போர் நடக்கலையா, காஜா பகுதியில் அந்த போர் நடந்து இப்போ 2 வருஷத்துக்கு மேல ஆகி போச்சு. அந்த 2 வருஷமா அந்த போர் நீடிப்பதற்கும் அதுல லட்சக்கணக்கான பாலஸ்தீனிய மக்கள், அப்பாவி மக்கள், குழந்தைகள், பெண்கள் எல்லாம் கொல்லப்படுவதற்கும் காரணமா இருந்தது யாருங்க? அமெரிக்கா தானே. நீங்க தானே இஸ்ரேலுக்கு எல்லா ஆயுத உதவியும், எல்லா ஃபைட்டர் ஜெட்டும், பெரிய பெரிய மிசைல் எல்லாம் கொடுத்து நீங்க தானே ஹெல்ப் பண்ணீங்க. உங்களுடைய ஒரே சப்போர்ட் வச்சு தானங்க அவங்க ஹமாஸ் மக்களை கொன்று குவித்தார்கள் அப்படிங்கிறது உலக நாடுகளே தெரியுமே. எவ்வளவோ சொன்னாங்க, சொல்லி பார்த்தாங்க. யார் சொல்லி நீங்க கேட்டீங்களா? அது மட்டும் நான் கேட்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உக்ரைன் போர் ரொம்ப அநியாயம், ரஷ்யாவுடன் நிறுத்தணும் அப்படின்னு நீங்க நீலி கண்ணீர் வெடிக்கிறது யாருங்க உங்களுக்கு நம்ப போறாங்க? இப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. அமெரிக்காவுக்கு இரட்டை வேடம். ஆனாலும் பாருங்க, அமெரிக்கா மிரட்டலுக்கு நம்ம இந்தியா எதுவுமே பயப்படாம
தொடர்ந்து ஒரு கன்செஷனல் ரேட்ல ரஷ்யாட்ட வந்து நம்ம இந்தியா வந்து ஆயில் வாங்கிட்டே இருக்கு. அமெரிக்காவுக்கு இந்தியா மீது வெறுப்பு, உச்சக்கட்ட வெறுப்புங்க. அதனாலதான் நமக்கு 50% டரிஃப் அப்படின்னு போட்டாரு. ஆனா அமெரிக்காவுடைய நேச நாடுகளான யூரோப்பியன் யூனியன் வந்து நம்மளை ஸ்ட்ரெயிட்டா பாய்க்க முடியாம, மிரட்ட முடியாம ஒரு மென்மையான ஒரு கண்டிப்பு அப்படின்னு சொல்லி விட்டுட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் அடுத்து என்ன நடக்கும்? இதுவரைக்கும் ஏறத்தாழ 3-4 மாசம் ஆச்சு. டரிஃப் 50% கூட்டிட்டாங்க. இன்னமும் நிறைய நான் சாங்ஷன் பண்ணுவேன் இந்தியா மிரட்டிக்கிட்டே இருக்காரு. ஆனா இங்க இருந்து எந்த விதமான ரியாக்ஷன் இல்லாம நம்ம கிணத்துல போட்ட கல் மாதிரி நம்ம இந்தியா அமைதியா இருக்கிறது. ட்ரம்புக்கு ரொம்ப கோபம், உச்சக்கட்ட வெறுப்பு இந்தியா மீது. இந்த சூழ்நிலையில் இந்தியாவுக்கு ரஷ்யாவுடைய பிரசிடென்ட் விளாடிமிர் புட்டின் அவர்கள் 23வது இந்திய ரஷ்ய உச்சி மாநாட்டில் பங்கேற்க இருக்கின்றார். இந்த மாநாட்டில் திரௌபதி முர்மு அவர்களை ஒரு பாரம்பரியமாக சந்திச்சு பேசுறாங்க. ஒரு செரிமோனியல் மீட்டிங். அது முடிஞ்ச பிறகு நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்திச்சு பல்வேறு விஷயங்களை விவாதித்து 2 பேரும் ஒப்பந்தம் போடுறதுக்கு இருக்கிறாங்க. உலக நாடுகளுக்கெல்லாம் அப்படியே கண்ணில் விளக்கண்ணை போட்டு பார்த்துட்டு இருக்காங்க. என்னது, ரஷ்யா வந்து எங்க எதிரின்னு சொல்லி அமெரிக்கா டிக்ளேர் பண்ணிக்கிட்டு இருக்கு. நான் போது எடுக்கத்தோட தயங்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. லாங் ரேஞ்ச் மிசைல் வச்சு உக்ரைனை கொடுத்து நான் அடிச்சாலும் அடிப்பேன், உள்ள மாஸ்கோவே அடிப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. வெறுப்பின் உச்சகட்டத்தில் ட்ரம்ப் இருக்கிறாரு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சிவப்பு கம்பளம் விரிச்சு புட்டினை நம்ம ஊருக்கு வரவேற்று அவரோட பேச்சுவார்த்தை நடத்துறாரு. இந்தியா நடத்துறாங்களே அப்படின்னு உலக நாடுகளுக்கெல்லாம் ஒரு வியப்பு, ஒரு அச்ச உணர்வு. என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை. இதுல இந்த உச்சி மாநாட்டில் இப்ப என்ன சொல்றாங்க? பாதுகாப்பு, எரிசக்தி, வர்த்தகம், விண்வெளி, அணுசக்தி மற்றும் தொழில்நுட்பம், இந்த சப்ஜெக்ட்ல எல்லாமே இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் ரஷ்யாவுடைய பிரசிடென்ட் விளாடிமிர் புட்டின் அவர்களும் உட்கார்ந்து பேசி பரஸ்பரமாக இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி நல்ல ஒரு ஒப்பந்தம் போட போறாங்க அப்படின்னு இப்போ செய்திகள் வெளிவருகின்றன. இதுல என்ன விஷயம்னா, நேற்றுக்கு நம்ம லோக்சபா மாதிரி ரஷ்யாவுடைய பார்லிமெண்ட் கீழ்சபை அப்படின்னு சொல்லுவாங்க, டூமா அப்படிம்பாங்க. அவங்க இந்த சப்ஜெக்ட்ல எல்லாமே என்னென்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு ரெசல்யூஷன் கொண்டு வந்து அதை தீர்மானமாக நிறைவேற்றி, நான் பிரசிடென்ட் விளாடிமிர் புட்டின் அவர்களுக்கு உங்களுக்கு நாங்க அதிகாரம் அளிக்கின்றோம், நீங்க இந்தியா கூட இதுல ஒப்பந்தம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி ரஷ்ய பார்லிமெண்ட் டூமா வந்து அப்ரூவல் பண்ணிட்டாங்க. இது இன்னும் உலக நாடுகளுக்கு ஒரு பெரிய விஷயம். என்ன பண்ணிருக்காங்க அப்புறம் முக்கியமான விஷயங்கள்னா, அந்த சப்ஜெக்ட் ஏற்கனவே சொன்னேன். அது போக ஏற்கனவே S-400 அப்படின்னு வான்வெளி பாதுகாப்பு ஆயுதம் ஒரு 5 S-400 வாங்குறதுக்கு 2018 ஒப்பந்தம் போட்டு 3 கொடுத்துட்டாங்க. மீது 2 கொஞ்சம் டிலே ஆயிட்டு இருந்தது. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இந்த S-400 வான்வெளி பாதுகாப்பு ஆயுதம் இருக்கு இல்லையா, இப்ப ஆபரேஷன் சிந்து நடந்தது இல்லையா, அதுல இந்தியாவில இருந்து பாகிஸ்தானை நோக்கி தாக்கி 300 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இடத்துல ஒரு ஃபைட்டர் ஜெட்டை அழிச்சிருக்கிறோம். முக்கியமான இலக்குகளையும் நம்ம அழிச்சிருக்கிறோம். அவ்வளவு எஃபெக்டிவ். இந்த S-400 உண்மையிலேயே மிக சக்தி வாய்ந்தவையா அப்படிங்கிறது ஆபரேஷன் சிந்தூர்ல புரிவாயிடுச்சு. இந்தியாவுக்கு வேண்டியது. ஏற்கனவே போட்ட 5 S-400 வான் பாதுகாப்பு ஆயுதத்தில் 3 கொடுத்துட்டாங்க. மீதி 2 உடனே கொடுக்கணும் அப்படின்னு நம்ம கேட்டாங்க. இந்த ஒப்பந்தத்தில் இப்ப கையெழுத்து போட்டாங்க 2 கொடுக்கணும்னு சொல்லி. அது மட்டும் இல்ல, அடுத்து ரஷ்யா வந்து S-500 அப்படின்னு வான் பாதுகாப்பு அந்த கவச ஆயுதத்தை ரெடி பண்ணிட்டாங்க. அது எங்களுக்கு வேணுங்க சொன்னா, அது 600 கிலோமீட்டர் வரை சென்று இலக்குகளை தாக்கும். நம்ம இந்திய வான்பரப்பில் எந்த ஒரு விமானமும் அல்லது எந்த ஒரு மிசைல் வர முடியாது அப்படின்னு சொல்லி இன்னும் எஃபெக்டிவான ஒரு வெப்பன், தாக்குற வெப்பன் அது. அதை எங்களுக்கு உடனே தரணும் அப்படின்னு சொல்லி இந்தியா கேட்டாங்க. இப்ப ரஷ்யா எஸ் அப்படின்னு இப்ப அப்ரூவ் பண்ணிட்டாங்க. பார்லிமெண்ட்டும் அப்ரூவ் பண்ணிருச்சு. அது விஷயமாகவும் ஒப்பந்தத்தில் இப்ப நம்ம கையெழுத்திட இருக்கின்றோம். அது போக Su-57 அப்படின்னு சொல்லி லேட்டஸ்ட் போர் விமானங்க, அது எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்டாங்க. ரஷ்யா என்ன சொன்னாங்க, நீங்க எங்க நண்பனுங்க, உங்களுக்கு தரது எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த லேட்டஸ்ட் Su-57 என்ற அந்த போர் விமானத்தை உங்களுக்கு தர்றோம். அது மட்டும் இல்லைங்க, எங்க டெக்னாலஜி ஃபுல்லா நாங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணி உங்களுக்கே கொடுத்துறோம். இந்தியாவிலேயே ரஷ்யாவுடைய கூட்டு தயாரிப்பில் நீங்களே தயாரிங்க, உங்களுக்கு கொடுத்துறோம் அப்படிங்கிறாங்க. அது சம்பந்தமாக நம்ம வந்து ஒரு இது போட போறோங்க. அது மட்டும் இல்ல, இந்தியாவிலிருந்து ரஷ்யாவுக்கு சுற்றுலா பயணமாக செல்வார்கள் இந்தியர்கள், அந்த இந்தியர்களுக்கு இனிமேல் ரஷ்யா செல்வதற்கு விசா தேவையில்லை அப்படின்னு சொல்ல போறாங்க. அது விஷயமாகவும் இப்போ கையெழுத்து போடுறோம். இவ்வளவு சப்ஜெக்ட் நம்ம கையெழுத்து போடுற மாதிரி இந்த உச்சி மாநாட்டில் விளாடிமிர் புட்டின் அவர்களும் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களும் கையெழுத்திட இருக்கின்றார்கள். இந்த சூழ்நிலையில் ரஷ்யாவுடைய பிரசிடென்ட் விளாடிமிர் புட்டின் அவர்களுடைய பிரஸ் செக்ரட்டரி ஒருத்தருக்காரு, டிமிட்ரி பெஸ்கவ் அப்படின்னு பேர். அவர் பேர். அவரு எங்க இந்தியாவும் ரஷ்யாவும் நல்ல நட்பு நாடுகள், எங்க நட்பை கெடுப்பதற்கு சில வெஸ்டர்ன் இன்ட்ரெஸ்ட் முயற்சிக்கிறாங்க சில மேற்கத்திய நாடுகள். அதை எப்படியாவது சூழ்ச்சி பண்ணி ஒரு சபடைச் பண்ணி எங்க நட்பை கெடுத்துடணும் அப்படின்னு சொல்லி எவ்வளவு முயற்சி பண்றாங்க. அது நடக்காதுங்க. இந்தியா ஒரு இரும்பு மனிதர் மாதிரி
ஒரு பிரைம் மினிஸ்டர் இருக்கிறனால எங்க நட்பு மிகவும் நல்லா இருக்குதுங்க, யாரும் ஒன்றும் இதை கெடுக்கவே முடியாது. அப்புறம் பாத்தீங்கன்னா ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையே பரஸ்பரமாக அடுத்த 5 ஆண்டுகளில் 100 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு நாங்கள் பரஸ்பர வியாபாரம் செய்ய போறோங்க. அதுக்கு நாங்கள் கையெழுத்து போட போறோம். அதே மாதிரி எனர்ஜி சோர்சஸ்ல நம்ம அது அணுசக்தியாக இருந்தாலும் சரி அல்லது நம்ம ஆயில் சப்ளையா இருந்தாலும் சரி, எந்த ஒரு உதவி வேணாலும் இந்தியாவுக்கு நாங்கள் செய்வதற்கு தயாராக இருக்கிறோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கூடங்குளத்தில் வந்து சிவில் நியூக்ளியர் ரியாக்டர் இருக்கு, அங்கே அணுசக்தி மூலமாக மின்சாரம் தயாரிக்கிறாங்க. அதில் இன்னும் நிறைய ரியாக்டர்ஸ் வேண்டியிருக்கு, சிவில் ரியாக்டர்ஸ், நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் வேண்டியிருக்கு. அது நாங்கள் உடனே சப்ளை பண்ணுறோங்க, அது சம்மந்தமாகவும் நாங்கள் கையெழுத்து போட போகிறோங்க அப்படின்னு சொல்லி அந்த டிமிட்ரி பெஸ்கவ் அப்படிங்கிற அந்த பிரஸ் செக்ரட்டரி டு பிரசிடென்ட் விளாடிமிர் புட்டின் இப்போ ஒரு பேட்டி கொடுத்து நாங்கள் நல்லா பண்ண போகிறோம், எங்களை யாரும் ஒன்றும் தடுக்க முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்ககிட்ட உறவு வைத்துக் கொள்வதனால அந்த நாடுகளுக்கெல்லாம் நாங்கள் வந்து டாரிஃப் ஓடுவோம், சில சாங்ஷன் பண்ணுவோம் சொல்லி அமெரிக்கா வந்து யூனிலேட்டரலா டிக்ளேர் பண்றாங்க. அது வந்து இட் இஸ் யூனிலேட்டரல், அது இல்லீகல். ஏன்னா உலகளாவிய நாடுகள் ஒரு நாடு இன்னொரு நாட்டு மேல பொருளாதார தடை விதிக்கிறாங்க அப்படின்னா அது இட் இஸ் டு பி அப்ரூவ்டு பை யுனைடெட் நேஷன்ஸ் செக்யூரிட்டி கவுன்சில், ஐக்கிய நாடுகளுடைய பாதுகாப்பு கவுன்சில் அதை வந்து அப்ரூவ் பண்ணா மட்டும்தான் அந்த சாங்ஷன்ஸ் செல்லும். இப்போ இந்தியா வந்து ரஷ்யாட்ட போய் ஆயில் வாங்கக்கூடாதுங்க அப்படின்னு ஒரு தடை போட்டாரு அப்படின்னா அது இல்லீகல், அது வந்து அன்அக்செப்டபிள், அது வந்து செல்லாதுங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டார். அவர் இது நேரத்தில் ஜெர்மனி, யூகே, பிரான்ஸ் இந்த நாடுகளை சேர்ந்த தூதர்கள் 3 பேரும் ஜாயிண்டா சேர்ந்து, அதாவது ரஷ்யா பிரசிடென்ட் இந்தியாவுக்கு விசிட் செய்ய போறாருன்னு சொன்ன உடனே இந்த சூழ்நிலையில் எங்க ரஷ்யா பிரசிடென்ட் ஒரு சாதாரண மனுஷன் இல்லைங்க, ஒரு மோசமான நபருங்க. உலகத்திலேயே மனித உரிமை மீறல் அதிகமாக செய்யறது ரஷ்யா பிரசிடென்ட் தாங்க. உக்ரைனில் பல்லாயிரக்கணக்கான பெண்களையும் குழந்தைகளையும் கடத்தி சென்று விட்டார்கள். பிளஸ் நிறைய பேர் டெய்லி கொண்டுகிட்டு இருக்கிறாங்க. இது ரொம்ப கொடுமையானது, கொடூரமானது, மனித உரிமை மீறல்கள். இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம்னு சொல்லி 3 நாடுகளுடைய தூதர்கள் ஒரு ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட் விட்டாங்க. இது வந்து அன்யூஷுவல், யாரும் அப்படி விட மாட்டாங்க. தூதர்கள் வந்து அந்த நாடுகளுக்கு இந்த நாட்டுக்கு இடையில எப்படி நட்பை பலப்படுத்துவது அப்படிங்கிறது தான் பார்ப்பாங்களே தவிர இப்படி ஒரு நாட்டுக்கு எதிராக ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறதுக்கு எந்த தூதரம் வர்றதில்லை. ஆனால் இப்படி ஜெர்மனி, யூகே, பிரான்ஸ் இப்படி ஒரு யூனிலாட்டரலா ஒரு ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட் அகேன்ஸ்ட் ரஷ்யா விளாடிமிர் புட்டின் இந்தியா விசிட் பண்ண போகும்போது இப்படி விட்டது கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்னு சொல்லி இந்தியா வந்து இதை கண்டித்து இந்த மாதிரி தூதர்கள் ஸ்டேட்மெண்ட் விடுறது அப்படிங்கிறது இட் பிரீச்சஸ் டிப்ளமேட்டிக் நார்ம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அன்அக்செப்டபிள், அன்யூசபிள் அப்படின்னு சொல்லி இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் சொன்னாங்க. அதே மாதிரி வெளியுறவுத்துறை செயலராக இருந்த கன்வால் சிபல் அப்படிங்கக்கூடிய ஒரு நபர், ஃபார்மர் IFS ஆஃபீஸர், அவர் கூட இந்த மாதிரி தூதர்களுடைய ஸ்டேட்மெண்ட் போடுறது இட் பிரிட்ஜஸ் டிப்ளமேட்டிக் நார்ம்ஸ், அப்படி விட தப்புங்க அப்படின்னு ஒரு அறிக்கை விட்டார். இப்போ இந்த சூழ்நிலைகளில் 4-5 டிசம்பர் 2025 அன்னைக்கு இந்திய ரஷ்யாவுடைய 23வது உச்சி மாநாடு டெல்லியில் நடக்க இருக்கிறது. இது இந்தியாவுக்கு சாதகமா பாதமாங்க அப்படின்னா இப்போ அமெரிக்காவை நம்ம எப்பவும் நம்பவே முடியாதுங்க. 1971 இந்தோ பாகிஸ்தான் வார் வந்தது. அந்த வாரில் அந்த ஈஸ்ட் பாகிஸ்தான் அது உடைந்து பங்களாதேஷாக ஒரு பிரிந்துவிடும் அப்படிங்கிற சூழ்நிலை இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டர் அப்போ இருந்த திருமதி இந்திரா காந்தி அவர்களுடைய சப்போர்ட்டில் பெரிய ஒரு வார் வரும்போது இந்தியாவை நாங்கள் பிடிச்சிருவோம், நாங்கள் அழிச்சிருவோம், பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணுறோம்னு சொல்லிட்டு அமெரிக்கா வந்து போர்க்கப்பலை கொண்டு வந்தது. அப்போ நமக்கு உற்ற துணைவனாக வந்தது ரஷ்யா தான் போர்க்கப்பலை, நீ ஒரு கப்பலை கொண்டுறியா, நான் 2 அணுசக்தி போர்க்கப்பலை கொண்டு வந்து இந்தியாவுக்கு சப்போர்ட்டாக நிறுத்துறேன் இந்து மகா கடல் அப்படின்னு வந்த உடனே பின்வாங்கியது தான் அமெரிக்கா. ஆக அப்பமே 1971 எதிரி நாடாகத்தான் நம்மை அமெரிக்கா பார்த்தது. ஆனால் ரஷ்யா நம்ம மீது அப்பமே அன்பு கொண்டு பாசம் கொண்டு நம்மளை ஒரு நட்பு நாடாகத்தான் ட்ரீட் பண்ணாங்க. ஏங்க இப்போ கூட பாருங்க, நமக்கு ஒரு பக்கத்தில் ஒரு எப்பவுமே வலியை கொடுக்கக்கூடிய ஒரு மோசமான எதிரி நாடு அப்படின்னா பாகிஸ்தான் தான். அவங்க நம்மளுடைய நேரடியாக போரிட்டு ஒன்றும் பெரிய ஜெயிக்க முடியாது தான். ஆனால் கூட பாருங்க, அந்த பாகிஸ்தானுக்கு எல்லா பண உதவி, ஆயுத உதவி, ஃபைட்டர் ஜெட் உதவி எல்லாம் பண்றது யாருங்க? ஜெட்டிலிருந்து வெப்பன் எல்லாம் லேட்டஸ்ட் வெப்பன்லாம் கொடுக்குறது யாரு? அமெரிக்கா தான். எப்பவும் கொடுத்து அவங்களுக்கு சரி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஆபரேஷன் சிந்தூர்ல பாருங்க, அமெரிக்க பிரசிடென்ட் வந்து பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் ஷெபாஸ் ஷெரீஃபையும் ஃபீல்டு மார்ஷல் ஆசிம் முனிரையும் அமெரிக்காவுக்கு வர வச்சு கட்டிப்பிடி வைத்து எல்லாம் பண்ணி பெரிய பெரிய விருந்து கொடுத்து நிறைய நான் பண்றேன் அது பண்றேன், நீங்க தாங்க மிகப்பெரிய நட்பு சொன்னாங்க. ஆபரேஷன் சிந்துக்கு அப்புறம் அமெரிக்கா பாகிஸ்தான் மேல் கொண்டுள்ள கள்ளக்காதல் வெளிவந்துருச்சு.
உலகத்துக்கே தெரிஞ்சு போச்சு. இந்தியா வந்து இனிமேல் அமெரிக்காவை நாம் முழுவதும் நம்ப முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு நம்ம தள்ளியதே அந்த அமெரிக்கா பாகிஸ்தான் மேல் கொண்ட கள்ளக்காதல் தாங்க. அப்படி ஆகி போச்சு. அமெரிக்கா என்ன பண்றது? உண்மையில ஒரு நாடு நட்பு நாடு அப்படின்னு சொன்னா, இப்ப நீங்க இவ்வளவு பாகிஸ்தான் சப்போர்ட் பண்ணிருக்காங்களே, கடைசி வரைக்கும் அப்படியே பண்ண போறாங்க? நிச்சயமே இல்ல. அவங்களுக்கு இரட்டை வேடங்க. ரெண்டு நாட்டுகளுக்குள்ள கலகம் ஊட்டணும், அப்படியே ஒரு சண்டை வர வைக்கணும். இவங்க ஆயுதங்களை போற ஒரு நாட்டுக்கு சப்ளை பண்ணி டெஸ்ட் பண்ணணும். முதல்ல கிரவுண்ட் ரியாலிட்டி எப்படி இருக்கு, நல்ல சக்சஸ்ஃபுல் ரெக்கார்ட் ஆயுதங்கள் செக் பண்ணணும். ஆயுதம் வித்து பணம் நிறைய சம்பாதிக்கணும். பிளஸ் அவங்க தான் மைட்டிங் காமிக்கிறதுக்கு அங்கங்க ரீஜனலா அவங்களுக்கு வேண்டிய கைத்தடிகளை வச்சுக்கிடணும். அப்படிதானங்க பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களை எப்படிங்க நம்ம நம்ப முடியும்? இப்ப கூட பாருங்க, இப்போ உலகத்தில் இந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை, அதாவது உக்ரைன் ரஷ்யா போர்னு வந்த பிறகு அமெரிக்கா வந்து நான் சாங்ஷன் பண்ண போகிறேன், ரஷ்யான்றது எதுவும் வாங்கக்கூடாதுன்னு சொன்ன பிறகு, ஏங்க நான் வந்து 100 ரூபா ஒரு பேரல் விற்று அப்படின்னா 60 ரூபாய்க்கு உங்களுக்கு தரேங்க, நீங்கள் நல்லா வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் பண்ணுறாங்க. இப்போ பாருங்கள், 23வது உச்சி மாநாட்டுக்கு நான் இந்தியாவுக்கே வந்து நான் சைன் பண்ணுறேன், யாருங்க உங்களை கேட்க முடியும்? நான் வர்றேன் உங்க நாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நான் தர்றேன், எல்லாத்துலயும் ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவோம் அப்படின்னு சொல்லி வராரு. இந்தியாவுடைய சிறந்த நண்பன் ரஷ்யா அப்படிங்கிற மாதிரி தான் ரஷ்யா ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா என்னதான் ரஷ்யா நமக்கு இப்படி பெரிய நட்பு நாடு அப்படின்னு சொல்லி நல்லா வந்தா கூட இதை வச்சுக்கிட்டு நம்ம அமெரிக்காவை பாய்க்க முடியுமாங்க? நம்ம இந்தியாவில இருந்து வெளிநாட்டுக்கு நம்ம வர்த்தக பொருட்களை ஏற்றுமதி பண்றது நாடுகளை எது பெரிய நாடு அப்படின்னு பார்த்தா, நம்ம மேக்சிமம் 100% வெளிநாடுகளுக்கு நம்ம பொருளை ஏற்றுமதி பண்றோம். அந்நிய செலாவணி நமக்கு வருது அப்படின்னா அதுல ஏறத்தாழ 60 to 70% அமெரிக்காவுக்கு தாங்க நம்ம ஏற்றுமதியே இருக்குது. அமெரிக்கா வந்து ஒரு பெரிய ஹப், நமக்கு இந்தியாவுக்கு பெரிய லாபம். அப்போ ரஷ்யாவுக்காக வேண்டி அமெரிக்காவை பாய்ச்சிட்டோம்னா நஷ்டம் நமக்கு தானே. இப்போ பாருங்க, இந்தியாவில் வருஷ கணக்கா ஒவ்வொரு வருஷமும் இந்தியாவிலிருந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இங்கிருந்து போய் ஹைலி அட்வான்ஸ்டு கோர்சஸ் எல்லாம் அமெரிக்காவில் போய் படிக்கிறாங்க. அங்கேயே பெரிய பெரிய டெக் கம்பெனிலாம் போய் சேர்ந்து வேலைக்கு சேர்ந்து கை நிறைய சம்பளம் வாங்குறாங்க. பெரிய பெரிய டெக் கம்பெனியில் சிஓவே நம்ம ஆட்கள் இந்தியர்கள் நிறைய ஆயிட்டாங்க. அந்த அமெரிக்காவிலிருந்து வரக்கூடிய பணம் டாலர் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு வருவாய், நம்ம ஜிடிபியை கூட்டுறதுக்கு அது கூட ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருந்துட்டு இருக்குங்க. நம்ம எக்கனாமி வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்றோம்னா அமெரிக்காவிலிருந்து நமக்கு அனுப்பக்கூடிய பணக்கும் சொல்றோம். இப்படிலாம் நமக்கு இருக்கும்போது ரஷ்யாவை காரணம் காட்டி அமெரிக்காவை பகைக்க முடியுமா? பகைச்சா பெருத்த நஷ்டம் நம்ம இந்தியாவுக்கு தாங்க, அது ஒன்றும் சந்தேகம் இல்லை. அதனால இந்தியா வந்து ஒரு இருதலை கொள்ளி எறும்பாக இருக்குங்க. அமெரிக்காவுடன் நம்முடைய உறவை ஒரேடியாக பகைத்துக் கொள்ளவும் முடியாது, அதே மாதிரி ரஷ்யாவுடைய நம்ம உறவை ஒரேடியாக ஒட்டி கொள்ளவும் முடியாது, பெரிய எதுவும் சொல்லி முடியாது. என்னைக்கும் நம்ம ஒரு அணிசேரா நாடாக இந்த பக்கம் சேர மாட்டோம், அந்த பக்கம் சேர மாட்டாங்க, எனக்கு வேண்டி ஏன் நகன் அப்படின்னு கொஞ்சம் அப்படி நடுநிலையோடு நம்ம இருக்கிறது மட்டும்தாங்க நம்ம இந்திய நாட்டுக்கு ஒரு நல்லா இருக்க முடியும். இப்போ 4-5 டிசம்பரில் ரஷ்ய பிரசிடண்ட் இந்தியாவுக்கு வந்து இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவருடன் சேர்ந்து டெல்லியில் 23வது உச்சி மாநாடு நடக்க போது நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணி ஒப்பந்தம் கையெழுத்தாக போகுதுங்க. இதுக்கு பிறகு அமெரிக்கா மற்றும் அதன் நேச நாடுகளுடைய இந்தியாவுடைய உறவு பலப்படுமா அல்லது பலவீனப்படுமா? பொறுத்திருந்து பார்க்கலாம்.